கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியான பகுதிக்கு யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான பவுலப்போசனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அப்படியானால் தேவ பலனை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியங்கள், தியான நேரங்கள். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமான தலைப்பு ஆத்துமநேசருடைய கை. ஏற்கனவே 3 தியானங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 4வது தியானத்தை பார்க்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோடு கூட கடந்து போகலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, இது எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களை தேடி வந்து எங்களுக்காக உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்த அந்த தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம். அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு நாட்களிலும் ஆண்டவரே, உம்முடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற ஒரு கிருபையை தந்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே பூர்ண அழகுள்ளவராகிய நீர் எனக்காக அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை நினைத்து மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த தியானத்திலே கர்த்தர் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமநேசரின் கை 4ஆம் பாகம். அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை வாசிக்கிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிவித்தார். 2வதாக மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களின் சுருக்கம். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 3வதாக மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். 4வது லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். போதனை. மேலே வாசிக்க கேட்ட வார்த்தைகள் மூலமாக இயேசுவின் கை மகத்துவங்கள் சிலவற்றை நாம் அறிகிறோம். முதலாவதாக, இயேசுவின் கையில் பிதாவானவர் சகலத்தையும் ஒப்புவித்திருந்தார். நம்முடைய இரட்சணியத்திற்கு வேண்டியது எல்லாம் அவர் கையில் அளிக்கப்பட்டன. ஆகையால் ஒரு பாவியான மனுஷன், நான் பாவி, பிதாவினிடத்திலே நேரே போவேன் என்று நினைத்தால் அது துணிகரம். இரட்சணியம் பெற தேவன் ஏற்படுத்திய முறையை அல்லாமல் தன் இஷ்ட முறையை ஒருவன் கையாடினால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம், நமக்கு வேண்டியதெல்லாம் இரட்சகராம் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. இயேசுவின் கரத்தின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, ஆத்துமநேசருடைய கை அபாயத்தில் துணை செய்கிறது. பரிசுத்த பேதுரு இயேசுவை போல தானும் ஜலத்தின் மேல் நடந்து பார்த்தார். சில அடிகள் நடந்து போன உடனே அவிசுவாசம் வந்துவிட்டது. உடனே ஜலத்தில் அமிழ்ந்து போகிறார். அப்போது இயேசு தூக்கி ரட்சித்து படவில் ஏற்றுகிறதை பார்க்கிறோம். 3வதாக, அது வரம் கொடுக்கக்கூடிய கையாயிருந்தது, வரமளிக்கும் கரமாயிருந்தது. இயேசுவின் கரத்தின் ஆசீர்வாதங்களை பெறும்படி அநேக தாய்மார் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்தார்கள். அவர் பரமேறுகிற சமயத்தில் தமது சீஷர்களையும் ஆசீர்வதித்து விட்டுத்தான் பரமேறினார். இப்படி அவர் புத்தியுள்ள மனுஷரை தம்முடைய திருக்கரத்தை கொண்டு ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றும்
பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றும் சொன்னார். இதையே பரிசுத்த ராபோஜனம் என்று கூறுகிறோம். அப்பத்தாலும் திராட்சரசத்தாலும் குறிக்கப்படுகிற உள்ளான பாங்காகிய இயேசுவின் திருச்சரீரமும் இரத்தமும் நமக்கு என்றும் ஆத்தும போஜனமாயும் பானமாயும் இருக்கும்படி இரட்சகர் தமது திருக்கர பிரதிஷ்டையால் அதை உறுதிப்படுத்தினார். போதனை, தியானம். ஆத்துமாவே களிகூறு, உன் இரட்சகருடைய கரம் உன் தியானத்திற்காக இன்னும் நீட்டப்பட்டிருக்கிறது. நான் என் இரட்சகரின் கை மகத்துவங்கள் அனைத்தையும் காணும்படி அவர் தயை செய்கிறார். இம்மட்டும் நான் பாராத சில மகத்துவங்களை இப்பொழுது காண்கிறேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, திரியேக தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். பரமபிதாவாகிய தேவன் சகலத்தையும் அவருடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் கரத்தில் ஒப்புவித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தமது சத்துருக்களை இயேசுவின் பாதத்தின் கீழ் வைத்தார். மனம் திரும்புகிற தம்முடைய பிள்ளைகளை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தம்முடைய பிள்ளைகள் வேண்டிய ஆத்தும வாழ்வுகளும் சரீர பாக்கியங்களும் இயேசுவின் கரத்தில் இருக்கின்றது. ஆகையால் ஆத்துமாவே தேவதயவோ, பாவ மன்னிப்போ, நீதிமான் ஆகுதலோ, பரிசுத்த இருதயமோ, மெய் விசுவாசமோ, மாயமற்ற அன்போ, திட நம்பிக்கையோ, உலகம் தரக்கூடாத மெய் சமாதானமோ, என்னென்ன உன் ஆத்துமாவுக்கு வேண்டுமோ எல்லாம் இயேசுவின் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் கரத்தையே நோக்குவாயாக. நான் இனி ஒன்றுக்கும் கவலைப்படுகிறதில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் அகப்படுகிற பண்டக சாலை இன்னதென்று கண்டுகொண்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் பங்கிடும் அதிகாரியாக என் ரூபம் எடுத்து வந்த தெய்வீக இயேசு எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார் என்று கண்டுகொண்டேன். இனி நான் என் ரட்சிப்பை அவருடைய திருக்கரத்திலிருந்து எதிர்பார்ப்பேன். அவர் திருக்கரத்திலிருந்து எதிர்பார்ப்பேன். நான் என் ஜீவ கால பிரயாணத்தில் செல்லும் போது என் ஆத்துமா கடக்க வேண்டிய துன்பம், துக்கம், பாடு, மரணம் முதலான கடலும் சமுத்திரமும் என்னை ஆழ்த்தி தங்கள் பாதாள படுக்கையில் என்னை சேர்க்க முடியாது. ஏனென்றால் துன்பக் கடலில் இறங்கும் முன்னே அதன் மேல் என் ஆண்டவர் நடந்து திரிந்து கொண்டிருக்கிறார். நான் சற்றே அமிழத் துவங்கும் போது என் ஆத்துமனேசர் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். ஏனெனில் சாகரனுடைய சாவை அவர் விரும்புவதே இல்லை. அவர் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்பி நிற்கிறார். பாவ பிரளயங்களாவது, சிற்றின்ப எண்ணங்களாகிய புயல் காற்றாவது, பாவத்தின் தண்டனைகளாகிய அலைகளாவது என் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி என்னை ஆழ்த்தும் போது நான் பேதுருவைப் போல, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கெஞ்சுவேன். அவர் என்னை கை நீட்டி தூக்கி ரட்சிப்பார். ஒருவேளை நான் வெகு காலத்திற்கு முன்பதாகவே ஆழ்ந்து போய் மரணத்துக்கு எதுவாயிருந்தால் யோனாவுக்கு மீனை ஆயத்தப்படுத்தினைப் போல எனக்கும் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவார். நான் சாவதில்லை. ஆத்துமாவே, ஆத்துமனேசருடைய கரம் ஆசீர்வாதங்களால் வழிந்தோடுகிறது. அதோ நெருங்கி விழுகிற தாய்மார் கூட்டத்தை பார். என் பிள்ளையை தொடுமையா, என் பாலனை ஆசீர்வதியுமையா என்று கூப்பிடுகிற குரல் ஆத்துமாவை உயர்த்தி நீயும் போ என்று உன்னை இன்னும் தூண்டவில்லையோ? 12 சீசர்களும் அதட்டுகிறார்கள். தாய்மார் அவள் அதட்டுதலை சட்டை செய்யாமல் நெருக்குகிறார்கள். தாய்மாரே, நீங்கள் வாழ்க. உங்கள் பிள்ளைகள் சர்வலோக தேவனுடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே. ஆம், இயேசுவான தொடும்படி நீங்கள் கிட்ட கொண்டு வந்ததனால் நீங்கள் பாக்கியமுடையவர்கள். இவ்வுலகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய காரியத்தை நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவராகிய என் தாயார் என்னை கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதங்களை பெறும்படிக்கு என் ஆத்துமாவையும் கொண்டு போகிறார். சந்தோஷமே, மிக சந்தோஷமே, பரவசம். என் இரட்சகரின் திருக்கரம் என் ஆத்துமாவின் சிரசின் மேல் வைக்கப்பட்ட காலத்தில் என் ஆத்துமாவுக்கு உண்டான வாழ்வை நான் என்ன சொல்ல? உலகம் என் இயேசுவின் கையை பிரம்பு என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, சாவு, அழிவு, தண்டனை, நாசம், துன்பம், கஷ்டம் என்று அழைக்கிறது. என் ஆத்துமாவோ
அதை பால் பொழியும் மடு என்றும் தேன் ஒழுகும் தட்டு என்றும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அவர் என் ஆத்துமாவை வானத்தின் பனியினாலும் பூமியின் புஷ்டியினாலும் திரள் தானியத்தினாலும் திராட்சப்பழ ரசத்தினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? அவருடைய ஆசீர்வாதம் அநாதி தேவனை எனக்கு அடைக்கலமாகவும் நித்திய புயங்களை எனக்கு ஆதாரமாகவும் தந்துவிட்டது. அவர் தமது திரு சரீரத்தை பானமாகவும் தந்தார். இனி எனக்கென்ன குறைவு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். விசுவாச வணக்கம். அருள் அடங்கும் கரமே நமஸ்காரம். அபாயம் நீக்கும் கரமே நமஸ்காரம். வரமளிக்கும் கரமே நமஸ்காரம். வானாதி வானக்காலம் நமஸ்காரம், நமஸ்காரம். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய கரங்களை குறித்து தியானிக்க அவருடைய கரங்கள் எவ்வளவாய் மேன்மையுடையது என்கிறதை பார்க்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம். பயத்தை நீக்குகிறது, அபாயத்தை மாற்றுகிறது, குணமளிக்கிறது, வரம் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, வானாதி வான காலம் இணைந்திருக்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு தருகிறது. ஆனபடியினாலே அந்த கை முகத்தவனை குறித்து தியானித்து இருக்கிற நாம், ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களையே தருகிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்தீரப்பா. இன்னைக்கு பேதுரு பக்தன் ஆழத் துவங்கும் போது கரம் நீட்டி தொட்டு தூக்கி எடுத்தீர். சிறு பிள்ளைகளை தங்கள் பெற்றோர் கொண்டு வந்த பொழுது தொட்டு அணைத்து ஆசீர்வதித்து அனுப்பினீர். உடைய கரங்களிலேயே ஆண்டவரே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து கொடுத்து பங்கிட்டு கொடுத்தீர். இந்த மேலான பாக்கியத்தை நினைத்து உம்மை மனதார துதிக்கிறோம். ஆண்டவர், நாங்களும் உடைய கரத்தில் இருந்து வருகிற மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இந்த நாட்களை எங்களுக்கு கிருபையாக ஈவாக கூட்டி தந்திருக்கிறீங்க. ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்கிற நாங்கள் இத்தனை மகத்துவங்கள் நிறைந்த உடைய கை மகத்துவத்தை நினைத்து நீரை தொட வேண்டும் என்று ஆசையாய் உடைய பாதபடியில் இருக்கிறோம். தொட்டருளும் அப்பா, ஆசீர்வதியும். விசேஷமாக படிக்கிற பிள்ளைகள், வேலைவாய்ப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தின் காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், பொருளாதார நிலைமையிலே இருக்கிற வித்தியாசமான நிலைமைகள் மாறுபடி ஜெபிக்கிற பிள்ளைகள், சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், பற்பல நிலைமைகளிலே ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் பிள்ளையுடைய பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து நடத்துங்கப்பா. கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆத்துமனேஸ்வருடைய அங்க மகத்துவங்கள் குறித்து ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதம் முதல் கை வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு தியானம் கைக்காக இருக்கிறது. தொடர்ந்து இன்னொரு தியான வேளையில் உங்களை சந்திக்கலாம். God bless you.